ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு ரோஹிவர்ஸ். டே பை டே நமக்கு ஏஜ் ஆகிட்டு தாங்க இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்கோம். அதே மாதிரி தாங்க பர்த்டேக்கு புது ட்ரெஸ் போடுற ஹாப்பினஸ்ஸே தனி. அதான் கிளம்பியாச்சு ட்ரெண்ட்ஸ்க்கு. எப்போவுமே நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். பட் நம்ம லாஸ்ட்டாக எடுக்கிறது வேறு தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெட் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தது, பட் அந்த ரெட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஃபைனலாக எடுத்தது என்னவோ அந்த பிஸ்தா க்ரீன் தாங்க. ரெண்டையும் சேர்த்து பில் பண்ணிட்டு தான் வந்தேன். பிகாஸ் அதை வாங்கலைன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். மார்னிங் பார்த்தா இந்த பிஸ்தா ட்ரெஸ்ஸில் நானே அழகாக தெரிஞ்சேங்க. அது என்னவோ தெரிலங்க, நமக்கு நாம் தாங்க அழகு, யார் சொன்னாலும் சொல்லலைனாலும். கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு கிளம்பியாச்சு கோவிலுக்கு. இது மதுரையில் இருக்குது. கொடிக்குளம் போகிற வழியில் ஜோதிமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த கம்மாக்கரைன்னு சொல்லுவாங்க இதை. இந்த இடத்துல வரும்போது தாங்க செம்ம பீஸ். அந்த இயற்கையை ரசிக்கும் போது நமக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க. அதனால தான் இங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க குலதெய்வ கோயிலுக்கு. இதாங்க குலதெய்வ கோயில், நல்லதங்கால் கோவில்னு சொல்லுவாங்க. நான் என்னமோ கொஞ்சம் டைம் தான் வந்திருக்கேன். இங்கே போய் பார்க்கும்போது இங்கே பெரிய தேன் கூடுங்க, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கேட்டால் மலை தேனுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு. இதுதாங்க நல்லதங்கால் அம்மனோட ஸ்கல்ப்சர்ஸு, அவங்களோட ஹிஸ்ட்ரி. அந்த அம்மா ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே ஏற்பட்ட வறுமையினால் அவங்க 7 பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு போட முடியாத அளவுக்கு வறுமையாக இருந்திருக்கு. சரி, அண்ணா வீட்டுக்காக போனால் ஏதாவது பண்ண முடியும்னு கிளம்பி போயிருக்காங்க. அங்கே அண்ணா இல்லாதப்போ அண்ணி மூலிகை அலங்காரி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவங்க சாப்பிட எதுவுமே கொடுக்காம ஒரு ஓட்ட பானையும் அரிசியும் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை இந்த அம்மா வச்சு சாப்பாடு செய்யும்போது கூட அவங்க இதை காலால் உதைச்சனால இவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு பக்கத்தில் இருக்க கிணத்துல 7 பிள்ளைங்களையும் போட்டுட்டு இவங்களும் கொதிச்சு அங்கே அம்மாவை அருள் பாலிக்கிறாங்க என்ன ஒரு கதை உண்டுங்க. இதை பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அப்படியே அங்கேருந்து பெருமாள் கோவிலுக்கு போயாச்சுங்க. போனால் அங்கே செம்ம காற்றுங்க. அந்த காற்றுனால என்னால் அந்த பத்தியை சரியாக பொருத்தவே முடியலை. ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாங்க ஒரு வழியாக அதை நான் பொருத்தினேன். வடிவேல் காமெடி மாதிரி தாங்க. இது என்னடா சோதனை அப்படின்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக ஒரு வழியாக பிடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாமிக்கெல்லாம் காட்டிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ட்ரீம் இருக்கும், இந்த விஷயத்த இன்றைக்கே பண்ணணும்னு. பட் ஏதோ ஒரு ரீசன்னால் நம்ம பண்ணாமல் வச்சுருப்போம். அந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சுங்க. லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாக பர்த்டே ஒன்றும் நான் பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணலை. பிகாஸ் என்ன நினச்சி நான் பெருமைப்பட்டுக்கிறேங்கிற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. பட் இந்த இயர் எனக்கு சாலிடான ஒரு ரீசன் இருக்குது. நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணேன், அதை அச்சீவும் பண்ணேன், என்னால் முடியும்னு நினச்சேன். இனி அதில் க்ரோ ஆகிறது மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக க்ரோ ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு விஷயத்தை நினச்சிருந்தீங்கன்னா, உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. அப்படியே கிளம்பியாச்சுங்க. வில்லேஜில் இருக்கவங்களோட பர்த்டேலாம் இவ்வளோதாங்க. பெருசாக கேக் கட்டிங்க, வெளியில் போய் பார்ட்டி பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நீங்கள் உங்கள் பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு காமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.